Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் உரக்கழிவு கட்டிடம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சந்தைப்பேட்டை அம்பேத்கர் நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் நகராட்சி சார்பில் திடக்கழிவு கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெறுகிறது. குப்பை கழிவுகளால் தங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் என்று கூறி கட்டுமான பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் கட்டுமான பணியை தொடர்ந்தால் போராட்டம் தீவிரமாகும் என திராவிட மாடல் அரசை எச்சரித்தனர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொண்டு வந்து சேர்த்து அதிலிருந்து உரம் தயாரிக்கக்கூடிய அந்த பணியை துவக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுக்க மக்கள் குடியிருக்கிற பகுதி, குறிப்பாக அம்பேத்கர் நகரை ஒட்டியிருக்கக்கூடிய தலங்கல் ரோடு, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகள், இந்த பகுதி ஏராளமான மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழே இந்த உர அமைப்பு இந்த கட்டுமானம் நடைபெற்றால் இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தொற்று பகுதியாக மாறிவிடும். ராமநாதபுரத்தில் திமுக அமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் கூட்டுறவு ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ராமநாதபுரத்தில் செவ்வாயன்று 71வது கூட்டுறவு வார விழா திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில கூட்டுறவு பதிவாளரின் ஊழியர் விரோத போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டுறவு ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலிருந்து சென்னை நோக்கி பயணித்த அங்கன்வாடி பணியாளர்கள் 12 பேரை இரவு நேரத்தில் போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் நடக்கவிருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்தபோது ஊத்தங்கரை போலீசார் தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் அழைத்து சென்றதால் அரசுக்கு எதிராக அங்கேயே அங்கன்வாடி பணியாளர்கள் 12 பேரும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அங்கன்வாடி பணியாளர்கள் 12 பேரும் சென்னை செல்லக்கூடாது என கூறி காவல்துறை எச்சரிக்கை செய்து 1 மணி நேரம் கழித்து அனுப்பி வைத்ததால் ஊத்தங்கரையில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் மழை பெய்த நிலையில் பல பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. தூத்துக்குடி ராஜு நகர், PNT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி குளம் போல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பயிர்கள் மூழ்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் விவசாயிகள் தற்பொழுது சம்பா தாளடி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் திருவாரூரில் பயிரிடப்பட்டுள்ள இளம் சம்பா தாளடி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் விளைநிலங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் முறையான வடிகால் வசதி ஏற்பாடு செய்யாத நீர் வடியாததற்கு காரணம் என்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இளம்பயராக இருந்த சம்பா அந்த நடவு, அதே போல தாளடி நடவு என்பது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையால் இன்றைக்கு மூழ்கி பல விவசாயிகள் இதன் மூலம் நஷ்டமடையக்கூடிய சூழல் என்பது திருவாரூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இப்படிப்பட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.